மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் தொடர்ச்சியாக ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அலை கடலென திரண்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திமுகவோடு சேர்ந்து அதிமுகவை வீழ்த்த நினைத்த பன்னீர் வீழ்ந்து போய்விட்டார். அதிமுகவிற்கு துரோகம் விளைவித்ததால் அவர் வெளியேறி இருக்கிறார் என புரட்சி தமிழர் ஆவேசம். அதிமுகவிலிருந்து ஏற்கனவே விலக்கப்பட்ட ஒருவர் திமுகவில் போய் சேர்ந்திருக்கார். அவர் நேற்று பேசுகின்ற பொழுது அதிமுகவில் எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல, வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க. நாம நடவடிக்கை எடுக்கல. அப்ப பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஊர் ஊரா சென்று ரத்தத்தை வீரவியா செஞ்சு மக்களை சந்தித்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கூட்டணியோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நேற்று இதெல்லாம் விலகி போனார்ல, அவர் பெரும்பான்மை எதிர்த்து ஓட்டளித்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அண்ணா திமுக அரசை வீழ்த்த நினைத்தவர் அவரா வீழ்ந்து போய்விட்டார். கேடு நினைப்பவன் கெட்டு போவான், உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். அதே போல இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைவித்தார். அதனால அவர் வெளியேறி இருக்கிறார். ஸ்டாலினால் மட்டுமல்ல, அதிமுகவை எவராலும் விழுங்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிவிடும், அதிமுகவை அழித்து விடும் என்று ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டுமல்ல, எவராலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. திமுகவில் அடைக்கலம் புகுந்த பன்னீர் திமுகவின் பி டீம் என்பது நிரூபணமாகிவிட்டது. அதிமுகவிற்கு துரோகம் செய்ய நினைத்தவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவின் ஆன்மாவால் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டனர் என புரட்சி தமிழர் பேச்சு. அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை நாங்கள் சந்தித்தோம். அம்மா இருக்கின்ற பொழுது, அவருக்கு தீர்ப்பு எதிராக வந்த பொழுது அவரை நம்பி முதலமைச்சர் பதவி கொடுத்தார். சாதாரணவராக இருந்தவரை முதலமைச்சர் நாற்காலியிலே அமைத்து அமர வைத்த இயக்கம் அதிமுக. அந்த நன்றியை மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், திமுக தீய சக்தி, அதை வேரோடு தமிழகத்திலே அழிக்க வேண்டும், அதற்காக அதிமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எதற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ, யாரை, எந்த கட்சியை தமிழகத்தில் இருந்து வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கட்சியிலே நேற்றைய தினம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பி டீம் என்று இப்பொழுது பி டீம் நிரூபணமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தூண்டுதின் பேரிலே நம்முடைய இயக்கத்திற்கு பல்வேறு இடையூறுகளை செய்தார். வழக்கு மேல் வழக்கு போட்டு இந்த இயக்கத்தை முடக்க பார்த்தார். அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, இறைவனுடைய துணை கொண்டு, கழக நிர்வாகிகளை துணை கொண்டு அத்தனையும் தவிடுபடி ஆக்கப்பட்டது. அதிமுக இயக்கத்திற்கு யாரெல்லாம் துரோகம் செய்ய நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய புரட்சி தலைவி அம்மா ஆன்மா விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது. ஆமை அமீனா புகுந்த வீடு போன்று பன்னீர் சென்ற திமுக கட்சி அழிந்துவிடும்.
அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட செல்லா காசுகள் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி நாங்க காப்பாத்திக்குவோம், எங்களுடைய கட்சி நாங்க காப்பாத்திக்குவோம். ஆனா உங்க கட்சியை அவரால் காப்பாற்ற முடியாது. முடியுமா? ஏன்னா இங்கிருந்து போனவர்கள் எப்பேற்பட்ட ஆளு, சாதாரண ஆளா? திரு ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடு மாதிரி திரு ஓபிஎஸ் முடிஞ்சு போயிரும்ல. இன்னைக்கு சுயநலவாதிகள் எந்த ஒரு கட்சியில் இடம்பெற்றாலும் அந்த கட்சி அழிவுக்குத்தான் சென்று கொண்டிருக்கோம். எல்லாம் டெப்டேஷன்ல போயிருக்கிறாங்க. அண்ணா திமுக பயிற்சி எடுத்து திமுக போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அண்ணா திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர் ரத்தத்தை வீரவாய் சிந்து உழைத்து வெற்றி பெற செய்து பதவி சுகத்தை அடைந்தவர்கள் இன்றைக்கு திமுக போய் அடைக்கலம் பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய இயக்கத்திலே இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் செல்லாத காசுகள் உங்களுடைய இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்லாத நாட்டுக்கு மதிப்புண்டா? ஆக அந்த கட்சியெல்லாம் வயசாகி போய் எல்லாம் போயிட்டாங்க. ஆக நம்ம கட்சி அதிமுக ஆட்சியில் யாரெல்லாம் சரியில்லையோ, இந்த இயக்கத்துக்கு யாரெல்லாம் துரோகம் விளைவித்தார்களோ அவர்களெல்லாம் நாம் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்டவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். திமுகவை மிரட்டி காங்கிரஸ் 28 இடங்களை பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள்தான் காங்கிரசுக்கு அடிமை. அதிமுக கூட்டணி வெளிப்படையாக உள்ளது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திமுகவும் காங்கிரசுக்கும் பேச்சுவார்த்தையில் பிரச்சனை, அந்த தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை, தொகுதி எத்தனை இடம் வழங்கப்பட வேண்டும் அதில் பிரச்சனை என்று தினந்தோறும் வந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் திமுகவை மிரட்டி 28 இடங்களை பெற்றிருக்கு. ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எங்களுடைய கூட்டணி இருக்கின்றது. எங்க கூட்டணியில அமைக்கப்பட்ட கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உணர்வோடு செயல்படுகின்ற கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்த புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. வழி நெடுகிலும் புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திமுக அரசு 525 வாக்குறுதியில் 4 பங்கை கூட நிறைவேற்றவில்லை. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலாங்களா? 525 அறிவிப்புகள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்தார். 4 பங்கு அறிவிப்புகளை நிறைவேற்றல. கிட்டத்தட்ட கேஸ் மானியம் மாதத்தோறும் 100 ரூபாய் கொடுத்தாங்களாமா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தலாங்களா? ஆனா அண்ணா திமுக பிரதான எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இல்லாவிட்டாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கின்ற விதமாக மத்திய அரசு போராடி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள உயர்த்தி கொடுத்தோம். அது பொறுக்க முடியாத ஸ்டாலின் போராட்டம் பண்ணார். அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?
திமுக ஆட்சியில் கடந்த 48 மணி நேரத்தில் கொலை, பாலியல் தொல்லை, போதை ஆசாமிகள் அட்டூழியம் உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களை சுட்டிக்காட்டிய புரட்சி தமிழர். இப்படிப்பட்ட கொடுமையான திமுக ஆட்சி தேவையா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கடந்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் என்ன நிகழ்வு ஏற்பட்டது என்று பட்டியலிட்டு சொல்றேன். செங்கல்பட்டில் திமுக கொடி கட்டிய தரிகட்ட கார் மோதி கர்ப்பிணி பெண் பலி. கோவையில் நகைக்காக மூதாட்டி கைகால் வெட்டப்பட்டு கொலை. சென்னை ராயப்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் சீரடியில் அத்துமீறிய காவலர். மதுரையில் போதை ஆசாமியில் கல்லூரி பேருந்தை தாக்கி அட்டுழியம், மாணவிகள் அலறல். கொடுங்கையூர் எழில் நகரில் 3 வீடுகளில் உள்ள புகுந்து பாலியல் சீண்டல் ஈடுபட்ட மர்ம நபர்கள். மானாமதுரையில் ஆகேஷ் என்னும் இளைஞர்கள் காவல் மரணம். குமராபாளையத்தில் பக்கத்தில் தெருவில் விளையாடிட்டு இருந்த 7 வயது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு உயிருக்கு போராடி வராங்க. சிவகங்கை வீடு மொட்டை மாடியில் கழுத்தறுக்கப்பட்டு ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை. இப்படி கொடுமையெல்லாம் இவர் ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் கொடுமையான ஆட்சி தேவையா? 5 நாளுக்கு முந்தி நாங்குநேரியில இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் ரோட்டில் இருந்தவெல்லாம் 2 பேரை வெட்டி பல பேரை அடிச்சு காயப்படுத்தி இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. காயப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க 2 பேர். பிறகு 2 நாளைக்கு முந்தி சிவகங்கையில் ரோட்ல போறவங்க எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள் 2 சக்கரத்தில் வாகனத்தில் வந்து அடித்து நொறுக்கி மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவைங்களா? அதிமுக ஆட்சி அமைந்ததும் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும். அதிமுகவின் அழுத்தத்தால் 28 மாதங்கள் கழித்து திமுக அரசு மகளிர் உரிமை தொகை வழங்கியது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. நம்முடைய நடந்தாய் வாழி காவிரி, நம்முடைய மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் போய் கடல்ல கலக்கிற வரை பல நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்த நீர், மேட்டூரிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் பவானி, குமராபாளையம், ஈரோடு, பள்ளிபாளையம், அப்படி திருச்சி, இப்படி போன்ற நகரத்தில் வெளியேறிய நீரெல்லாம் அதையெல்லாம் பேபி கனால் போட்டு அதை சுத்தப்படுத்தி ஆத்துல விடுறோம். அற்புதமான திட்டம். அதே போல பவானி ஆற்றிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அதுவரை நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அதே போல அமராவதியிலிருந்து வெளியேறுகின்ற நீர், இதையெல்லாம் அந்த கரையோரம் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை ஒரே இடத்தில் சேர்த்து சுத்தகரித்து ஆற்றில் விடுறோம். அப்படி அருமையான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். தண்ணி குறைந்த போது குடிப்பதற்கு எவ்வளவு சிரமமா இருக்குது. 11,400 கோடி மத்திய அரசிலிருந்து நாங்கள் வாதாடி வாங்கி தந்திருக்கோம். 11,400 கோடி மத்திய அரசு, மாநில அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்ற இருக்குது. இந்த திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் முதலமைச்சர் இருக்கும் போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இடத்தில் கொடுத்து அதை 2 அவையில் கூட்டுக்குழுவில் மேதகு நம்முடைய குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்று இந்த திட்டம் அனுமதி கொடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு முந்தி மத்திய அரசு நிதி கொடுத்துட்டு அதை கூட செயல்படுத்த முடியல. இந்த அரசு தேவையா? 11,400 கோடிங்க. ஒரு சொட்டு நீர் கூட மாசு இல்லாம குடிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். ஏன்னா காவிரி தண்ணீரை நானும் குடிச்சிட்டு இருக்கிறேன். ஆக இந்த தண்ணி மாசுபடுகின்ற ஒரு நீர் இருக்கின்ற காரணத்தால இந்த குடிநீரில் பருகியதுல பல நோய்கள் வருகிறது. இந்த தண்ணீர் விவசாயத்துக்கு பாய்ச்சுகின்ற பொழுது அந்த பயிரில் பல நோய்கள் தாக்கப்படுகின்றது. இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் நீர் மாசுபடக்கூடாது, சுத்தமான நீர் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று காவிரி நடந்தாய் வாழி காவிரி அந்த திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். அந்த திட்டத்தை இந்த அரசு முடக்கி இருக்குது. பணம் மத்திய அரசு கொடுத்து விட்டது. ஆனால் திமுக அரசு மத்தியிலிருந்து எந்த திட்டத்தையும் கொடுக்கவில்லை என்று ஒரு பொய்யான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் மூலமாக மலரும். இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும்.
திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மட்டும்தான் நடக்கிறது. ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதால் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படுகிறது என புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதுதான் நடக்குது. ஆனா அண்ணா திமுகவை எதுவுமே பேச முடியல. இன்றைய முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கிற என்டிஏவுக்கும் தான் போட்டிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முடிவு கேட்டுக்கிட்ட சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. தில்லு திராணி இருந்தா அண்ணா திமுகவிலே என்னென்ன பிரச்சனை சொல்லுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். ஆனா அதை சொல்ல இவர்களுக்கு தெம்பு இல்ல. ஏன்னா மடியில கணம் இருந்தா தான் வழியில பயம் இருக்கும். எங்களை மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்லை. ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது. பயம் வந்ததுனாலதான் அவசரமா 4 ஆண்டு காலமாக நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம், நிறுத்திட்டார். தொடர்ந்து 4 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். அறிவுபூர்வமான கல்வி மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டம் லேப்டாப் திட்டம். அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க, உடனடியாக கொடுக்கணும். கொடுக்கவே இல்லை, வேற வழி இல்லை. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார், இளைஞருடைய செல்வாக்கு இழந்துட்டார். அதற்காக இப்பொழுது அவசரமா 10 லட்சம் லேப்டாப் வாங்கி கல்லூரியில் படிக்கிற மாணவர் கொடுக்கிறார். ஏன்னா அவர் தான் ஓட்டு போட முடியும். பள்ளியில் படிக்கிற மாணவர் அந்த வாக்குரிமை இல்லை. அதுலயும் ஒரு சுயநலம். ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கிய திமுக அரசு பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டது. திமுக ஆட்சியில் பெரிய திட்டங்கள் எதுவும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருமானம் வருது. கூடுதலா வருமானம் திமுக ஆட்சியில் வருது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. இந்த கடன் வாங்கின பணம் எல்லாம் எங்க போச்சு? திமுக காரன் கொள்ளையடிச்சிட்டான். பெரிய திட்டத்தை நிறைவேற்றினாங்களா? இல்லையே. நிறைவேற்றாங்களா? அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம், 6 மாவட்டம் புதுசா கொடுத்தோம், 7 சட்டக்கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 6 கலை மற்றும் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், பாலிடெக்னிக் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு நம்ம ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் கல்வி கற்கக்கூடிய நிலையை உருவாக்கணும். அப்படி ஏதாவது துவக்கி இருக்காங்களா? ஆனா கடன் மட்டும் வாங்குறாங்க. திட்டம் எதுவும் இல்ல, வருமானம் அதிகம், திட்டங்கள் இல்ல. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி மக்களது ஆட்சி அகற்றப்பட வேண்டும். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ தமிழரசு திமுகவிலிருந்து விலகி தனது ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் மற்றும் ஓமலூர் எம்எல்ஏ மணி ஆகியோர் ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்பு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணன் கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வர் பழனிசாமி அண்ணன் அவர்களிடத்திலே மாவட்ட செயலாளர் முன்னிலையிலும்
ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருடைய முன்னிலையிலும் இணைந்திருக்கிறேன் என்பதை, என்னுடைய ஆதரவாளர்களோடு சுமார் 1000 பேரோடு இன்று நான் இணைந்திருக்கிறேன் என்பதை முதலிலே பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 7 ஆண்டு காலத்தில் குறைந்தபட்ச மரியாதை கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலே இதுவரை எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் இல்லை என்ற காரணத்தினாலே இங்கு நான் மனமுகந்து இணைந்திருக்கிறேன். நோக்கம், லட்சியம், சிந்தனை, செயல்பாடெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்தி அண்ணா திராவிட மாநில ஆட்சியை தமிழகத்தில் அமர்த்துவது, அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்களை முதலமைச்சராக அமர்த்துவது. தேனி மாவட்டத்தில் பன்னீர் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்த நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்டோர் சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளருக்கு பூங்குத்து கொடுத்து வாழ்த்து. செல்வேந்திரன் ஒரு எம்பி ஆக்கணும். நம்ம அவர் திமுகவுக்கு போனார். அவர் சட்டமன்றத்தில் போட்டி கூட வந்தார், தோக்கடிச்சான். அதே மாதிரி எம்பியில் இது வந்தார், அப்பையும் தோக்கடிச்சான். நாங்கள் இங்கேருந்து போகிறவங்களை இவர் அதே மாதிரி இப்போ போயிருக்காரு. நிச்சயம் தோல்வி அவருக்கு உறுதி. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு இது உறுதி, அவர் தோல்வி. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார் புரட்சி தமிழர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பட்டப்பகலில் 7 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய காமுகனை அடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். காமுகனை தங்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட தரப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய இளைஞரை போலீசார் கைது செய்த சம்பவம். சிறுமியிடம் இளைஞர் செல்லும் மேலும் ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. சிறுமியை வன்கொடுமை செய்த குற்றவாளியை ரோட்டில் ஓடவிட்டு சுட வேண்டும். போக்சோ சட்டத்தில் சிறையில் வைத்தால் குற்றவாளிகள் சொகுசாக இருப்பதால் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் ஆவேசம். அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆனா நைட்டோட நைட்டா எல்லா பசங்கள்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே தொலைவிட்டு இருந்தோம். எந்த கடவுள் புண்ணியமோ தெரியல, அந்த 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 டெலிவரியை நாங்க எங்க கையில சிக்குனா நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். எங்களோட கோரிக்கையை நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னோம். அவங்க வெளியே விடல. அவனை உள்ள கொண்டு போறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. வெளியே ஓட விட்டு அவனெல்லாம் சுடணும், இல்லைன்னா உடனே தூக்கு கொடுக்கணும். அவனை உள்ள வச்சு போக்சோல போட்டு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து நீட்டா அவனை ஒரு இதுல ஜெயிலுக்கு போற மாதிரி போக மாட்டாங்க. பிக்னிக்ல இருக்க மாதிரி தான் இருப்பானே தவிர அவனுக்கு இது தெரிவிக்காது. அவனுக்கு உடனே தூக்குன்னு சொல்லி அறிவிக்கணும். காவல் நிலையத்துல புடிச்சு கொடுத்து அவனுக்கு என்ன தண்டனையோ அதை வாங்கி தரேன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அது எங்களுக்கு பத்தாது. உடனே தூக்குன்னு அறிவிக்கணும். இதைதான் எங்களோட கோரிக்கையா நாங்க வச்சிட்டு இருக்கோம். அந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்க நகர மாட்டோம். அவனுக்கும் ஒரு அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க. இந்த வெறியை இன்னொரு குழந்தைங்க கிட்ட காட்டக்கூடாது. இதை விட்டோம்னா இது அடுத்தடுத்து அப்படியே தொடர்ந்துட்டே தான் இருக்குமே தவிர இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது. இது என்ன, நாம இப்ப தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணனா அடுத்து நமக்கு போக்சோ தான். உள்ள போயிட்டு 7 வருஷத்துல 14 வருஷத்துல வெளியே திருப்பி அந்த தப்பை அவன் பண்ணிட்டே தான் இருப்பான். இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இது அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும்னா உடனே இந்த தப்பு பண்ணுனா போக்சோ கிடையாது, உடனே தூக்குன்னு வெளிநாட்டுல எப்படி சட்டங்கள் கடுமையா தண்டிக்கதோ அதே மாதிரி நம்ம நாட்டிலயும் தமிழ்நாட்டிலையும் சட்டங்கள் கடுமையா இருக்கணும்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உலக மகளிர் தினத்தன்று செய்தி வந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது. இப்படி ஒரு கேவலமான ஆட்சிக்கு பொறுப்பான நீங்கள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மக்களிடம் இன்னொரு முறை ஆட்சி செய்ய கேட்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டமாக கேள்வி. ஸ்டாலின் அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேட்டால் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்குமே எங்கும் பாதுகாப்பில்லை எனவும் 7 வயது சிறுமிக்கு தெருவில் பாதுகாப்பில்லாத ஆட்சிக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற வெற்றி விளம்பரம் ஒரு கேடா எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம். சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் முறையான சிகிச்சை அளிக்கவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 2,01,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 33 திட்டப் பணிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி துவக்கி வைத்தார். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் போது இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் எனவும், குறிப்பாக வறண்ட 100 ஏரிகள் நிரப்பும் திட்டத்தில் விடுபட்டிருக்கும் ஏரிகளும் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். குறுகிய காலத்திலே தேர்தல் வர இருக்கின்றன. இன்னும் இந்த தேர்தலிலே அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற என்டிஏ கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தவுடன் இன்னும் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே வைக்கப்பட்ட கோரிக்கை மேலும் நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை வைத்து வந்தார்கள். வறண்ட ஏரிகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என்று. அந்த கோரிக்கையும் அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து முதற்கட்டமாக 6 ஏரி நிரப்பணும். இன்னும் பல ஏரிகள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த நிரப்பப்படாத எஞ்சிய ஏரிகளுக்கும் முழுமையான தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை அதிமுக அரசு நிச்சயமாக வழங்கும். நிச்சயமாக வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். மதுரை மாநகராட்சியில் ஊழல் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் திமுக அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மார்ச் 12ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் ராஜன் செல்லப்பா முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காவல் நிலைய காவலர்களால் ஆகாஷ் என்பவர் விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். திமுக ஆட்சியில் மட்டும் இதுவரை 27 காவல் நிலைய சாவுகள் நடந்துள்ளது. திமுக ஆட்சியில் மனித உயிர்களுக்கும் மனித உரிமைகளுக்கும் மரியாதை இல்லை என்பதையே இது காட்டுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக விமர்சனம். சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த தேவூர் அரசிராமனை பேரூராட்சிக்குட்பட்ட திமுக வார்டு செயலாளர்கள் தலைமையில் பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்பு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தொண்டான் துளசி ரகுபதி நகரில் 3 கோடி ரூபாய் செலவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கட்டப்பட்ட கோவிலில் கும்பாபிஷேகம். கோவில் நிறுவனர் டி.கே. முரளி, சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமி மற்றும் புரட்சித் தலைவரின் ரசிகர்கள் திரளானோர் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 2 வரை வெட்டிய வழக்கில் கைதான ஆகாஷ் என்பவர் மர்ம மரணம். உன் மகன் கையில் கிடைத்தால் கொன்று விடுவோம் என காவல்துறையினர் சொன்னது போலவே அவரை கொன்றுவிட்டார்கள் என உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர் குற்றச்சாட்டு.
கைது பண்ணி அவனை வந்து ஸ்டேஷனுக்கே கொண்டு வரல. அதுக்கு முன்னால் வந்து எங்களை வந்து என் ஒய்ஃபையும் என்னையும் வந்து கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க ஸ்டேஷனில். அடைச்சதுக்கு பிறகு உன் பையன் விட்ட உடனே வந்தால் நாங்கள் நீங்கள் ரிலீஃப் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பையன் வந்தது தெரியாது, போனது தெரியாது, என்னை உடனே போக சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு எந்த ஸ்டேஷன்லையும் போய் பார்க்குறேன், எந்த ஸ்டேஷன்லையும் ஆளை காணோம். ஸ்டேஷனில் வந்து பார்த்தா ஆளை காணோம். இந்த பையன் வந்து அவன் அம்மாவை சுற்றிருக்கேன், ஜாதியை வச்சு தான் பண்ணி அடித்தாங்க, கால்கிட்ட ஒடிச்சிருக்காங்க. பேசினாங்க, நேற்று சாயந்தரம் பேசியிருக்காங்க, நல்லா பேசியிருக்கான். நைட்டு தான் நான் பார்க்கல சார், 10 நாள் என் பையனோட பேசி 10 நாளாக சார், மூத்த கூட பார்க்கல சார். ஆமாம் சார், இதே சார் நடந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் குற்ற வழக்கில் கைதான ஆகாஷை காவல்துறையினரே அடித்து கொன்றதாக கூறி உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம். இளைஞர் உயிரிழப்பிற்கு காரணமான காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை மடிப்பாக்கத்தில் 14 வயது சிறுவனிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். சிறுமிகள் மட்டுமின்றி சிறுவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத ஆட்சிதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என பெற்றோர் ஆவேசம். சென்னை கண்ணகி நகரில் துணிக்கடையில் வேலை செய்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அக்கடையின் உரிமையாளர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, பட்டாபிராம் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 25 கிலோ எடை கொண்ட கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். திமுக ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்க கஞ்சா புழக்கம் தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே பில்ராம்பட்டில் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் வெட்டுக்காயங்களுடன் அழுகிய நிலையில் கிடந்ததால் பரபரப்பு. கொலை செய்யப்பட்டவர் யார், கொலையாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் போலீஸ். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவத்தில் சக மாணவன் பிடிபட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியில் ஓவியம் வரையும் போது ஏற்பட்ட தகராறில் மாணவனை தாக்கியதே உயிரிழப்புக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ள நிலையில் மாணவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்பிப்பதில் ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை தோல்வியடைந்ததே இது போன்ற குற்றங்களுக்கு காரணம் என பெற்றோர் விமர்சனம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் 6 நாட்களுக்கு மேலாகியும் படுகொலை செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி ஜான் மார்க் உடலை வாங்காமல் போராட்டம். சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் நீதி கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டி காயமடைந்தவர்கள் தரப்பிலும் நீதி கேட்டு கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வீட்டின் மொட்டை மாடியில் ஆட்டோ டிரைவர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை. கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் நடவடிக்கை எடுக்காத கொடுமை. சென்னை வண்ணாரப்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்த தன்னை திமுக நிர்வாகி மதன்ராஜ் ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். எஃப்ஐஆர் பதிந்து கைது நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசின் காவல்துறையினர் வேடிக்கை பார்ப்பதாக பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. சென்னை காசிமேட்டில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்து சிறுமி மீது மோதிய திமுக நிர்வாகியை தட்டி கேட்ட சிறுமியையும் அவரது உறவினரையும் தாக்கியதால் பரபரப்பு. இதையடுத்து சிறுமியின் குடும்பத்தினர் உள்பட அப்பகுதியினர் திமுக நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து போலீசார் கைது செய்தனர். சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் அறிவித்த 14 அறிவிப்புகள் வழக்கம் போல வெற்று விளம்பர அறிக்கைகள்தான் என மக்கள் விமர்சனம். 7 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்க வாய்ப்பே இல்லை என்றும் மக்கள் கருத்து. தமிழக முதலமைச்சர் கொடுத்திருக்கிற 14 அறிவிப்புகளும் ஒண்ணுமே நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளாக தான் பார்வையில் படுகின்றது. கிராமங்களையும் பார்த்தீங்கன்னா
இருக்கிற அக்ரிகல்ச்சரல் நிலங்கள் எல்லாம் வந்து பட்டா போட்டு பிளாட் மாதிரி போட்டு வித்துன்னு தான் இருக்காங்களே தவிர இதெல்லாம் கண்டினியூஸ் ஆச்சுன்னா சாப்பிட்றதுக்கு போதுமான அரிசி உணவுகள்லாம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். மருத்துவ காப்பீடு, மனநல ஆலோசனை இவங்க மருத்துவ காப்பீட்டுக்கு யாராவது இது பண்ணாத அவங்களுக்கு தான் மனநலம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சட்டபூர்வமான அணுகுமுறையும் யோசிக்கணும். வாய்ப்பு இல்லை, எல்லாருக்குமே வந்து மனநல கவுன்சிலிங்லாம் செய்ய முடியாது. திருப்பியும் அவங்க சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க இந்த 14 வாக்குறுதியுமே கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி மக்களுக்கு இதனால் எந்த வித நல்லதும் நடக்கும்னு எங்களுக்கு தோணலை. இப்போ அதே மாதிரி ஸ்கூல்லலாம் வந்து எல்லா ஸ்கூல்லுமே வந்து ஸ்மார்ட் வகுப்புகள் ஆரம்பித்து மாணவர்களின் தரத்தை உயர்த்தணும். அவங்க சிஎம் வீட்டில் இல்லை அமைச்சர்கள் வீட்டில் அவங்க வீட்டில் எத்தனை குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கணக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்மார்ட் ஒர்க்கு அதெல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலே சரியாக ஒர்க் பண்ணலை, ஆளுங்க இங்கே யாருமே இல்லை அப்படின்ட்டு டீச்சர்ஸ் வந்து வீடாக கேட்குறாங்க. யாராவது குழந்தைங்க இருந்தால் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இளைஞர்களுக்கு வந்து 50 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குறோம்னு சொல்லியிருக்காங்களோ இல்லையா, அது வந்து வெறும் கெட் அவுட்டாக தான் இருக்குது. எந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கல. அதே போல் இது வரைக்கும் எந்த இளைஞர்கள் வேலைக்கு போனாங்கிறது சரித்திரமே இல்லை. அது வந்து அவங்க அறிவிப்போட தான் இருக்க இல்லையா, செயல்பாட்டுக்கு நம்ம முழுமையாக வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நவல்பட்டில் டைட்டில் பார்க்குன்னு சொல்லி போட்டு ஏகப்பட்ட பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லல, ரொம்ப பேர் யாருமே வேலை கொடுக்கல. எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இல்லையா, காத்திருப்பு மட்டுமே அவங்களுக்கு வந்து இதா இருக்க இல்லையா, வேற எந்த வேலை வாய்ப்பும் அவங்க செயல்படுத்தல. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவும் அதை வரவேற்பதாகவும் பொதுமக்கள் கருத்து. மக்கள் அனைவரும் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதால் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராவார் என பொதுமக்கள் நம்பிக்கை. தை பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பாக அதன் கூட 1000 ரூபாய் வழங்கப்படும். இந்த மாதிரி திட்டங்கள் எவ்வளவு அறிவித்தாலும் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அரசு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2026 நிச்சயமாக இவர்தான் முதலமைச்சராக போறார். அறிக்கையுடைய திட்டங்களுக்கு மத்திய அரசும் நிதி தர தயாரா இருக்கு. இப்ப ஏராளமான திட்டங்களை இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருங்கால முதல்வர் சொல்லியிருக்காரு. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளிருக்கு ஸ்கூட்டர் கொடுக்கறது. இந்த கிராமப்புறத்திலேருந்து எல்லா இடத்துக்கும் பஸ் கொடுக்குறாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள் வந்து நகர்ப்புறத்துக்கு எப்படி போகிறது, அதற்கு மிகப்பெரிய 25,000 ரூபா மானியம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இன்றைக்கி சங்கடத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் இருக்காரு. அதே மாதிரி மகளிர்களுக்கு 2000 பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுவும் வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி ஆண்டுக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு இருக்காரு, மிகப்பெரிய ஒரு வரவேற்பான விஷயங்கள். இன்னும் ஏராளமான திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம், அவ்வளோ திட்டங்கள் சொல்லியிருக்காரு. ஸ்கூட்டி மானியத்துல 25,000 ரூபாய் மானியத்துல வழங்குவது, அப்புறம் முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாய், அது மாதிரி நிறைய திட்டங்களை வந்து எடப்பாடி ஐயா கொடுத்திருக்காங்க. அவருடைய ஆட்சி காலத்துல அவர் சொன்ன அத்தனையுமே செய்திருக்கிறாரு. அதனால அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் கண்டிப்பாக அவருடைய ஆட்சி காலத்துல அவர் ஜெயிச்சு 2026 எடப்பாடி ஐயா முதலமைச்சராக வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்பதை மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு கூறுகிறோம். அது இல்லாம அவருடைய தேர்தல் அறிக்கையை மனதார வரவேற்கிறோம். தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து வாக்கு அரசியல் செய்வதுதான் திமுகவின் வேலை. திமுக அரசு கூண்டோடு ஒளிந்தால்தான் மக்களுக்கு நிம்மதியான காலம் என வந்தவாசி மக்கள் கருத்து. திமுகவுல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அதுல எதுவுமே அவங்க நிறைவேற்றல. இப்ப வர்றதுக்கும் முன்னாடி வந்து மதில் மேல் பூனை மாதிரி தான் வந்து அவங்க வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க ஜெயிச்சா கொடுக்குறோம், வந்தா நாங்க தரப்போம், சொன்னதையே இன்னும் செய்யல. இதுக்கப்புறம் வந்த பிறகு என்னத்தை செய்வாங்கன்றதான் தெரியும். இந்த 5 வருஷத்துல செய்யாததை தான் இதுக்கப்புறம் வந்து அவங்க செய்ய போறாங்களான்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த 4.5 வருஷமாவே திமுக ஆட்சி ரொம்ப ஒஸ்டா தான் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றாம தான் இருக்கிறாரு. இனியும் இந்த ஆட்சி வந்ததுன்னா தமிழகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி கண்டிப்பா வரணும். திமுக ஆட்சி வந்தா தமிழகத்தை யாராலும் காப்பாற்றவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கேவலத்திலையும் கேவலம், சொல்லி மீளாது. எந்த வாக்குறுதியும் சொன்னதை செய்யல. ஆனா இன்னைக்கு நாங்க 90% செய்துட்டு மார்க்கெட் தட்டிட்டு இருக்காங்க. அதோட இல்ல, இப்போ முடிய போற நேரத்துல ஏறக்குறைய ஒரு 15 வாக்குறுதியை கொடுக்குறாங்க. இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியுமா, முடியறதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கான்னா இல்ல. ஏற்கனவே 4 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி கடன்ல இருந்தத 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் ஆக்கி வச்சுட்டு
மீண்டும் வந்தாக்க நான் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாக்கா எப்படி செய்ய முடியும்? 7 லட்சம் வீடு கட்டி கொடுக்கணும்னாக்கா அதுக்கான செலவை யாரு ஏற்றுக்கிறது? மத்திய அரசோட இணக்கமா இல்லாத ஒரு அரசு எப்படி இந்த இவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்? எந்த ஒரு விஷயம்னாலும் மத்திய அரசு சார்ந்து உள்ள கட்சியை தான் அதை சாதிக்க முடியும். இவரை இப்படியே பேசி இந்த நாட்டை குட்டிச்சோறு ஆக்கி பிச்சை எடுக்கிற மாநிலமாக கூட ஆக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கிட்டு இருக்காரு. இவருடைய வாக்குறுதி எந்த வகையிலையும் நிறைவேற்ற முடியாது. இந்த திமுக அரசு கூண்டோட ஒழிஞ்சாதான் இந்த மக்களுக்கு நிம்மதி வரும். வருகின்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி வந்ததுனாக்கா கண்டிப்பா அவர்கள் சொல்வதை மிக சிறப்பாக செய்வார்கள். கொரோனா காலங்களில் அதிமுக பொதுச் செயலாளரின் ஆட்சி சிறப்பாக செயல்பட்டதாக பொதுமக்கள் பேட்டி. திமுக ஆட்சியில் மக்களின் கடன் சுமை மட்டுமே அதிகரித்துள்ளதாகவும் வேதனை. வரவேற்கத்தக்க வாக்குறுதிகள் எல்லாமே சாத்தியக்கூறு உள்ள வாக்குறுதிகள். சும்மா ஸ்டாலின் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டு செய்ய முடியாத கட்டுப்படுத்த முடியாத வாக்குறுதிலாம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் நிறைய விஷயங்களை செயல்படுத்தியிருக்காரு. வருமானமே இல்லாத கொரோனா காலகட்டத்திலையும் எடப்பாடியார் நிதி வருமானம் 45,000 கோடி இல்லாத காலத்திலையும் செயல்படுத்தினார். நிறைய இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க இதை எப்படி செயல்படுத்த முடியும்னு. நிர்வாகத்திறன் எடப்பாடியார் கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை நம்ம அவர் செயல்படுத்தி காட்டியிருக்காரு. ஐயா எடப்பாடி ஐயா வந்தாருன்னா மக்களுக்கு நல்லா செய்வார். 2019 மக்களை ஃபுல்லாக கஷ்டப்பட்டாங்க. அப்போ சிறப்பாக செயல்பட்டார். மாதம் 2,500 ரூபாய் ரேஷன் கார்டில் கொடுத்தாரு. அதுமாரி நல்லா சிறப்பாக தலைவர் யாரானா நம்ம ஐயா எடப்பாடி தான். இது பொம்மை அரசாங்கம் எதுவுமே தெரியல. ஸ்டாலினுக்கு ஒன்றுமே பண்ணல. இந்த 5 வருஷம் 2021 2000 கிட்ட ஒரு 10 லட்சம் கோடி கிட்ட கடமை இருக்கிறாரு. அது எதுக்கு கடன் வாங்குறாரு எதுவும் ஒன்றுமே புரியல. இப்போ எங்கள் தலையில் தான் விழுது.